பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம். என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். பிரியமானவர்களே, இடறல் அன்று சொல்வோம், என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். இன்றைக்கி விசுவாசம், சரியா, ஆண்டவர் மேலே வைக்கிற அந்த விசுவாசத்தில் அநேகர் பின்வாங்கி போகிறத, சோர்ந்து போகிறத நம்ம பார்க்குறோம். சூழ்நிலைகளை கண்டு, பலவிதமான நிலைகளை கண்டு அவங்க சோர்ந்து தளர்ந்து பின்வாங்கி போகிற நிலையை பார்க்குறோம். இடறல் அடையாதிருக்க உறுதியான இருக்கிறவன் பாக்கியவான், சரியா. இடறி போகிறவங்க அவங்களுடைய நிலை பரிதாபமாக இருக்கும். ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளணும். அவர் தான் நமக்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர், நமக்காய் மரித்து அடக்கமிட்டு 3ஆம் உயிர் தெழுந்தவர் என்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். நான் நிச்சயமாக அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை ரட்சிப்பார், அவர் என்னை மீட்டு கொள்வார். அதில் உறுதியாக நின்று பாருங்கள். இடரல் அடையாதபடிக்கு உறுதியாய் தேவனை பற்றி கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாய் அவர்களை கர்த்தர் விடுவிப்பார், தூக்கி எடுப்பார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான் சொன்னீங்கப்பா. இன்றைக்கு அநேகரப்பா இடறி போகிறது நாங்கள் பார்க்கிற ஐயா, பின்வாங்கி போகிறதை பார்க்கிறோம் தகப்பனே. உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுதப்பா, உண்மையே நம்பி இருக்கும் பொழுது தகப்பனே, நீர் அவர்களை அப்பா சோத்திரம் பாக்கியவான்களாய் நிலைநிறுத்துகிற தேவன். அப்படியே இன்றைக்கும் வல்லமை இறங்கட்டும். வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்வில் இருக்க எல்லா இடர்களையும் கர்த்தர் நீக்கி போடுங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு தகப்பனே, உம்மை வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்க கிருபை தாங்க. உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழப்படும். அன்பு காயமை துடிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.